நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டக்ளஸ், என்ன மாப்ள? சிகரெட் வாங்கடா. வாங்கிட்டு எங்க போறோம் மாப்ள? காட்டு பக்கமா குளத்து பக்கமா? எங்கேயும் போகலடா, இங்கே தான் அடிக்க போகிறோம், போய் வாங்க. ஊருக்குள்ளே அடிக்க போறோமா? டேய், இந்நேரத்துக்கு எவன்டா பார்க்க போகிறான், போய் வாங்கடா. சரி மாப்ள. என்ன, ஒரு கிங்ஸ் ஒரு பீடி கொடுங்க. இந்த மாப்ள, இந்தா சிகரெட்டு. உனக்குடா? நம்மளுக்கு எப்பவும் மலபார் பீடி உண்டு. அடிச்சு தொலை. என்ன மாப்ள, ரொம்ப ஃபீலா இருக்கா? இன்னையோட அவளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு மாப்ள. என்ன பண்றா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியலடா. அதான் அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு செம்பளிமா சொன்னால. இல்லை மாப்ள, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்கு. என்னடா சொல்ற? நானும் ஐஸும் பேசுறத பார்த்துட்டு எவனோ ஒருத்தர் அன்பரசிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. அதான் அவளை வெளியே வர விடாம வீட்லயே அடைச்சி வச்சிருக்காங்களோன்னு தோணுது. சாச்சா, அப்படிலாம் இருக்காதுடா. எப்படிடா சொல்ற? அன்பரசுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த ஆளு நேரம் அவன் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்லையே. அப்ப அந்த ஆளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்காது. சிஸ்டர் சேஃபா தான் இருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுவும் இல்லாம செம்பளி மோள இந்த விஷயத்துல நம்பலாமாப்ல. சிஸ்டர் சொன்னதா நேத்து அவ என்ன சொன்னா? இப்போதைக்கு பாக்குறது கஷ்டம், அப்படியே பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்றாடா. நியாயமா பார்த்தா சிஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்ன பண்ணிருக்கணும்? டேய், அதுக்காக அவ வீட்டு செவராடா எகரி குதிக்க முடியும்? ஆமான்ற. என்னடா சொல்ற மாப்ள? மாப்ள, உன் வீட்டுல இருந்து யாரோ வராங்க. சரவணன் சொல்ல வேண்டியதுடா, வீட்ல இருந்து மொட்டையா சொல்ற. சரவணனும் அவன் வீட்டுல தானே இருக்கான். இதுல லாஜிக் வேறையா? அவன் கொன்றும். ஹாய் மச்சி. வா சரவணா, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? நான் எங்கப்பா போறேன், எல்லாம் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன மாப்ள, எங்களை பார்க்கவா? என்ன விஷயம்? சும்மா பேச்சுக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னை எதுலயுமே சேர்த்துக்கலையே, அதான் நானே உங்களை தேடி வந்துட்டேன். என்ன மச்சி? என்ன மாப்ள சரவணன் இப்படி சொல்றாப்ல? ஹலோ டக்ளஸ், அதான் உண்மை. ஓகே. அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா சரவணா. நீ உடம்பு சரியில்லாதவன், அதான் வெளில போகும்போது கூப்பிடுறது இல்ல. மற்றபடி வேற எதுவும் இல்லடா. சாரி மாப்ள. ஐயா எதுக்கு மச்சி சாரிண்ணா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்புறம் என்ன, எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம், ஒரு ஊத்த போட்டுருவோம். உடனே ஆரம்பிச்சிரு நீ. என்ன மச்சி, நான் வரும்போது ஏதோ சீரியஸான டாபிக் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையடா. ஏய், ஃப்ரெண்டு கிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது மாப்ள. உன்னைய மிதிச்சே கொல்ல போறேன் பாரு. என்ன மேட்டரா? அப்ப நான் வரும்போது ஏதோ சீரியஸான டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு இல்ல? சரி, என் கூட ஷேர் பண்ணலனா வேணாம், உங்க பர்சனல் மேட்டர்னா விட்டுருங்கப்பா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சரவணா. என்ன விஷயம் மச்சி? சரவணா, ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து பேசுறதா என்ன பேசுவோம்? எல்லாம் லவ் மேட்டர் தான். லவ்வா? ஏய் வைதி, நீனும் லவ் பண்றியா? நீயும் நான் மாப்ள, நீயுமா? இல்ல, உலகத்துல எல்லாரும் காதலிக்கிறாங்கல்ல, அதான் நீனும் லவ் பண்றியான்னு கேட்டேன். ஓஹோ, கேட்டியா? சரி சரி, அதை விடு. என்ன சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருந்தீங்க? மாப்ள, வைத்தியம் அவன் லவரை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. அந்த புள்ள என்னன்னா கண்டிப்பா பார்த்தே அவனுங்குது. வீட்டு செவ்வரேறி குதிச்சுவான்னு சொல்லுது. அதான் குதிக்கலாமா வேணாமான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய் சும்மா இருடா. இதுல என்ன யோசனை வைதி? அந்த பொண்ணே சொன்னதுக்கு அப்புறம் ஏறி குதிச்சிட வேண்டியதானே? சாதாரண வீடா இருந்தா பரவாயில்ல, குதிச்சிடலாம். இது அன்பரசு வீடாச்சா, கொஞ்சம் யோசிக்க தான் வேணும். அன்பரசு வீடா? அட பாவிகளா. பாத்தியா பாத்தியா, நீயே தயங்கி நிக்கிற. அப்போ நீ லவ் பண்றது? ஆமா சரவணா,
அன்பரசு பொண்ணு ஐஸ்வர்யாவை தான் நல்லா அட சூப்பர் அப் சூப்பர் அப் டேய். சம மச்சி. ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? என்ன மாப்ள நீ ஏன் இப்படி பண்ற? இல்ல பிரச்சனை லாஜா இருந்தா பரவாயில்ல, இது எக்ஸ்ட்ரா லாஜால இருக்கு. அதான் யோசிக்கிறேன். சரவணா, கடைசியா நீ என்ன சொல்ல வர? செவுரு ஏறி குதிக்கலாமா வேணாமா? அது அன்பரசு மகளை லவ் பண்றதெல்லாம் ஓகே தான் மச்சி. ஆனா செவரேறி குதிக்கிறதுனா கொஞ்சம் ரிஸ்கின்னு தான் தோணுது. இல்ல மச்சி, மாட்டிக்கிட்டா அப்புறம் எல்லாமே அவுட் ஆயிரும்ல. ஏய், எனக்கு தோன்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மச்சி. அண்ணா 2 டீ. ம் ம் ஹலோ ஹலோ, நான் மைனா பேசுறேன். ஓவர். சொல்லு மைனா. அங்க என்ன நடக்குது? ஓவர். சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. ஐயோ, நீ சரவணன் கிட்ட பேசுனியா? ஓவர். பேசுன. என்ன சொன்னான்? ஓவர். ஏய், இப்ப எதுக்கு இப்படி ஓவர்னு பேசுற? அதுவா, நான் சும்மா பேசினாலே எல்லாருமே ஓவரா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? அதனால ஒரு தடவை ஓவரா பேசி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஓவர். ஏய், இன்னொரு தடவை ஓவர்னு சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓவர். சரி, சொல்லுங்க மீனாட்சி. சரவணன் என்ன கூறினார்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நீ நேர்ல வா, சொல்றேன். ஓகே, ரைட், வை. மீனாட்சி பயந்துட்டியா? அப்படி போய் பிசாசு. ஏன் இப்படி பயமுறுத்துற? எல்லாம் ஒரு ஆர்வ கோளாறுதான். என்ன ஆர்வ கோளாறு? சரவணன் உன்கிட்ட காதல சொல்லிட்டானா? அதை கேட்கணுன்ற ஆர்வ கோளாறுதான். ஆமாமா, என்னத்த சொல்றான்? ஒரு மண்ணாகட்டி சொல்லல. என்னடி சொல்ற? அவன் ஒரு மாதிரி பிடியே கொடுக்காம பேசுறான் மைனா. பிடியே குடுக்காம பேசுறானா? நான் எப்படி பேசினாலும் முகத்தை ஒரு மாதிரியாவே வச்சுக்கிட்டு பேசுறான். எப்பவுமே அப்படித்தானே கொடுப்பான். அவன்கிட்ட பேசும்போது கண்ணுல காதல் தெரியணும்னு நான் ஐடெக்ஸ்லாம் போட்டுட்டு போனேன்னு தெரியுமா? ஆனா அவன் அதெல்லாம் சட்டையே பண்ணல. நீ ஐடெக்ஸ் போட்டும் அவன் ஃபாலோ ஆகலையா? ம்ஹும். மீனாட்சி, எனக்கு என்னமோ அவன் உன்னை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரியே தோணுது. அப்படின்னா அசால்ட்டா டீல் பண்றது. நீ இவ்வளவு தூரம் வலிய நீ பேசியும் அவன் உன்கிட்ட பிடியே கொடுக்காம பேசுறானா? அவன் உன்னை தொங்க விடணும்னு முடிவெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இவ்வளவு தூரம் வலிய நீ பேசியும் அவன் உன்கிட்ட பிடியே கொடுக்காம பேசுறானா? அவன் உன்னை தொங்க விடணும்னு முடிவெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். தொங்க விடுறானா? இந்த பீலிங்கோட ஏங்க விடுறது? பின்னாடி வந்து சரவணா அப்படின்னு கெஞ்ச விடுறது. அப்படிங்கிற? அட ஆமாங்கறேன். ஆமா, இதெல்லாம் நீ எப்படி சொல்ற? எல்லாம் ஒரு திருஞானம் தான். மண்ணங்கட்டி. அம்மா, எத்தனை தடவை தலைவன் தூக்கி போடுவ? அப்படி பார், இப்ப எதுக்கு நீ என் மேல இவ்வளவு டென்ஷன் ஆவற? பின்ன என்னடி, உன்னாலதான் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. ஆமா, உன்னாலதான். ஐயோ, என்னடி பண்ற? இல்லப்பா, இந்த சீரியல் சீனுக்குலாம் பின்னாடி தோம் தினனா அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி நானே எனக்கே கொடுத்துட்டேன். எனக்கு கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல, அதான். ஏய், கொன்றுவேன் பாரு உன்னை. ஐயோ. சரி விடுப்ல. என்னால ஏன் உன் வாழ்க்கை எப்படி ஆச்சு அத முதல்ல சொல்லு. ஏன் கேட்க மாட்ட? நான் பாட்டுக்கு அவங்க கிட்ட போய் ஃபீலிங்ஸா ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன். நீதான் குறுக்கால வந்து ஃபீலிங்ஸா பேசாத மீனாட்சி, கெத்த மெயின்டைன் பண்ணுன்னு அது இதுன்னு அடிச்சு விட்ட. அதனாலதான் நான் போய் அவன்கிட்ட அது இதுன்னு பேசினேன். இன்னைக்கு முச்சந்தில வந்து நிக்கிறேன். என்னடி முழிக்கிற? சரிப்பா, ஆனதும் ஆகி போச்சு.
இப்ப என்னால ஆன பிரச்சனையை நானே சால்வ் பண்றேன். நான் சால்வ் பண்ண ஐடியா கொடுக்கவா வேணாமா? சொல்லுப்ல. சொல்லி தொலை. அவன் உன்னை தொங்க விடணும்னு முடிவு பண்ணிட்டான். சோ நீ என்ன பண்ணணும்னா, அவனை ஓவர்டேக் பண்ணி அவனை விட ஒரு அடி முன்னாடி போய் நீ அவனை தொங்க விட்டுரு. அப்ரோச் எல்லாம் மாத்து மீனாட்சி. வழிய போய் சரவணா சரவணா அப்படின்னு கெஞ்சாத. அவனை வந்து மீனாட்சி அப்படின்னு கெஞ்ச விடு. எப்படி? இதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் மீனாட்சி. நம்ம அதிரடி எதுவும் பண்ணலனா இந்த சரவண பையன் கடைசி வரைக்கும் உன தொங்க விடதான் செய்வான். சோ ரூட்டை மாத்து, பீட்டை ஏத்து. இந்த ஹாரர்ல ஒரு நிமிஷம் இரு. அண்ணே இந்த பிள்ளைக்கு எப்பவுமே ஒரு ஹாரர் போடுவீங்களே, அதை போட்டு விடுங்க. நீ அப்படியே ஃபீல் பண்ணுமா? ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் எங்க போய் உருப்பிட போதோ. ஆஹா, வாவ். அட பாரு லகேசன். அட வாங்க வைத்தி பாஸ், என்ன இவ்ளோ தூரம்? ஏங்க வெளியூர்கார நீங்க, நீங்களே எங்க ஊர் கடையில வந்து டீ சாப்பிடும்போது நாங்க வரக்கூடாதா? ஐயோ இது டீ இல்ல பாஸ், அப்புறம் காம்ப்ளான். வளரும் குழந்தைகளுக்கானது. எப்போ குடிக்க வேண்டியது மறந்துட்டீங்க போல. பரவாயில்ல, உங்க நம்பிக்கை நான் பாராட்டுறேன். தம்பி இந்தாப்பா. ஸ்ட்ராங் டீ தானே? ஆமா தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் லகேசன், ஷூட்டிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட பாவீங்களா, அப்பனும் மகனும் ஒரே மாதிரி கேள்வி கேட்குறீங்களே. என்ன லகேசன், ஷூட்டிங்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு கேட்டேன். போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. அடுத்த ஸ்கெடியூல் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க, எனக்கும் ஷூட்டிங் பார்க்கணும் ரொம்ப நாளா ஆசை. பாஸ் நாங்க என்ன சூப்பர் ஸ்டாரை வச்சு ரோபோவா எடுக்கிறோம்? இது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பாஸ். ஷூட்டிங் பார்க்கவே போர் அடிக்கும். படம் அதை விட ரொம்ப போர் அடிக்கும். ஓஹோ. அப்புறம் லகேசன், இந்த ஷூட்டிங்ல ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன லகேசன்? வேற டாபிக் ஏதாவது பேசலாமே? முடியல. சரி சரி, ஷூட்டிங் பத்திலாம் இனிமே பேச மாட்டேன். தேங்க்ஸ்ங்க. கேட்க வேண்டியவங்க கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்காம ஏன்டா இந்த மாதிரி பச்சை குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்றீங்க? அப்புறம் லகேசன் வேற என்ன? நீங்க தான் சொல்லும் பாஸ். பெருசா ஒண்ணும் இல்ல லகேசன், லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. பாஸ் ஒரு பர்சனல் கேள்வி கேட்கலாமா? கேளுங்க லகேசன். உங்களுக்கு எப்ப கல்யாணம்? நமக்கு என்ன லகேசன், மீனாட்சிக்கு அப்புறம் பொறுமையா பண்ணிக்க வேண்டியதான். சரிங்க சரிங்க. ஆனா பொண்ணு பக்கம்னா சொல்லுங்க, நம்ம கிட்ட ஒரு சூப்பர் புரோக்கர் இருக்காரு. அருக்காணில இருந்து ஐஸ்வர்யா வரைக்கும் நிறைய பொண்ணுங்க இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். நமக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல லகேசன். ஏன் பாஸ்? நான் கட்டிக்க போற பொண்ணை ஏற்கனவே பார்த்தாச்சு. வாவ், யூ மீன் லவ்? சூப்பர் பாஸ், கையை கொடுக்கும் போத. தேங்க்ஸ் லகேசன். அப்புறம் பொண்ணு யாரு, உள்ளூரா இல்ல வெளியூரா? உள்ளூர் தான். உங்களுக்கு கூட அவங்க ஃபேமிலியை நல்லா தெரியும். அப்படியா? நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலினா கட்டாயம் நல்ல ஃபேமிலியா தான் இருக்கணும். யாரு? உன்னையும் சரவணையும் கட்டி போட்டு அடிச்சாங்களே, அன்பரசு, அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா. என்ன லகேசன் திகைச்சு போயிட்டீங்க? ஏண்டா எதிரி வீட்டுல இருக்கிற பொண்ணு டாவ் அடிக்கிறதே உங்க ஃபேமிலி நோயாடா? ஊர் உலகத்துல உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்காதாடா? ஏதாவது சொல்லுங்க லகேசன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸுங்க. மாப்ள, என்னடா டக்ளஸ், டீ சாப்பிட்றியா? கூட்டணி மாறி இருக்கு, இது நமக்கு நல்லது இல்லையே, என்ன பண்ணலாம்? என்னடா டீ சாப்பிட்றியா? மாப்ள, என்னடா விஷயம்? இடியட் ஆஃப் தி சூப்பி ஆஃப் தி நான்சென்ஸ் வாடன்றேன். இருங்க லகேசன், இதோ வந்துடுறேன்.
அப்புறம் இந்த காம்ப்ளானுக்கு காசு தப்பா எடுத்துக்காதீங்க. பர்ஸ வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல அழகேசன், பேலன்ஸ் நீங்களே வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மேட்ரு பாஸுக்கு தெரிய வேணாம். சரிங்க. என்னடா சிஸ்டரை பத்தி ஒரு சீக்ரெட்டான விஷயத்த கொத்திட்டு வந்திருக்க மாப்ள. என்ன விஷயமாப்ல? ஒரு 100 ரூபாய் வெட்டு. டேய், என்கிட்டே கமிஷனா? ஊர் பேர் தெரியாதவனுக்குலாம் கொடுக்குற, எனக்கு கொடுக்க முடியா? குடி. இப்ப சொல்லு. இன்று இரவு சுமார் 10 மணி அளவில் ம். அன்பரசு பாண்டியும் குரங்கணி கோயிலுக்கு சாவக்குடக்கி செல்கிறார்கள். எனவே அவ்வேளையில் சிஸ்டர் சிங்கிளாக வீட்டில் தனியாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் நீ சுவரேறி குதித்தால் வாழ வைக்கும் காதலுக்கும் ஜெய், வாலிபத்தின் காதலுக்கும் ஜெய். மாப்ள நிஜமாடா சொல்ற? ஏன் மேல சத்தியமா மாப்ள? ஓ மேல சத்தியமா மாப்ள? ஏன் அந்த குள்ள கத்திரிக்கா மேல சத்தியமா சொல்றேன் மாப்ள. டேய் டக்ளஸ், பின்னிட்டடா. மாப்ள, இன்னைக்கு ராத்திரி அன்பரசுக்கு கூட குரங்கடியில, உனக்கு சாம கூட அவன் வீட்டுல. என் மாமனார் மரியாதைலாம் பேசுறா. எப்படா இப்படி ஆனீங்க? சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஜிம்முக்குலாம் போறீங்க போலயே. அது அப்பப்பங்க பார்த்தேன், அடி பலமா இருந்துச்சு. தேங்க்ஸுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி தனியா துள்ளிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? இவன் ஹேண்ட்ஸ் ஃப்ரீல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், என்ன மண்ணை காஞ்சிட்டு இருக்க? உனக்கு பாட்டு கேக்குதா? பாட்டு பாஸ், ஏன் பாஸ் why this கொலவெறி? மீனாச்சே காணோம். என்ன பாஸ் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பாஸ் என்ன பாஸ்ன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? எப்ப இருந்து பாஸ் அண்ணிய காணோம்? காலையில இருந்து அவளை காணோம். வீடு முழுக்க தேடிட்டேன், பாட்டி வீட்டுல பாத்துட்டேன், அங்க எங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். காணோம் ப்ரோ அவள. ஒருவேளை காலேஜ் போயிருப்பாங்களா பாஸ்? டேய், இன்னைக்கு லீவுடா. ஆன்ட்டி கிட்ட கேட்டீங்களா? ஐயோ ப்ரோ, அவ தொலைஞ்சு போல ப்ரோ. அப்புறம் என் கண் முன்னாடியே இருக்க கூடாதுன்னு அவ எங்கேயோ போய் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு நல்லா தெரியும் ப்ரோ, தண்ணி குடிக்க, காஃபி குடிக்க, பேப்பர் படிக்கிற சாக்குல அவளை பாப்பேன்னு. அதான் என் கண்ணில் படக்கூடாதுன்னு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. சரி விடுங்க பாஸ், பொழுதானா எப்படியும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். இப்பவே போய் வாசல்ல உட்காந்துருங்க. உங்க கண்ணில் படாம எப்படி வீட்டுக்குள்ள போவாங்க? ப்ரோ, அவளை பார்க்காது கூட எனக்கு கஷ்டமா இல்ல ப்ரோ. ஆனா என் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சால, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாஸ், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? அவங்க அப்படி நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன பாஸ் பண்ணீங்க? அண்ணி திரும்பவும் வந்து உங்ககிட்ட லவ் பண்றதை பத்தி பேசினாங்களா? நீங்க திரும்பவும் முடியாதுன்னு சொன்னீங்களா? என்ன பாஸ் சொல்லுங்க பாஸ். அப்படி சொல்ல ப்ரோ. அப்படின்னா? பேசாம அமைதியா தான் இருந்தேன். ஏன் பாஸ்? பாஸ், அண்ணிய உருகி உருகி லவ் பண்ணீங்க. இப்ப அவங்க லவ் வந்து சொல்லணும்னு நினைக்கும் போது நீங்களே அதுக்கு தடையா இருக்கீங்களா பாஸ்? இல்ல ப்ரோ, இந்த ஒரு தடவை அக்செப்ட் பண்ண வேணாம், இன்னும் ஒரே ஒரு தடவை பேசினா அப்ப அக்செப்ட் பண்ணலான்னு இருந்த ப்ரோ. என்ன பாஸ் நீங்க ரெண்டு பேரும் பண்றத பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்கு. லவ் நீங்க ரெண்டு பேரும் விளையாட்டா எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அண்ணி முத தடவை லவ் சொல்ல வந்த போதே நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கணும் பாஸ். பெரிய தப்புன்ட்டீங்க பாஸ். ஐயோ ப்ரோ, அட்வைஸ் பண்றதை விட்டு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. முதல்ல அன்னிக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு போய் பாருங்க. அவங்க காதலை ஏத்திக்கிட்டதா சொல்லுங்க.
அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அப்புறம் பக்கத்துல ஏதாவது வயல்வெளி, தோட்டம், தொரவு அப்படி ஏதாவது இருந்தா போய் டூயட் பாடுங்க. இதுதான் பாஸ் நீங்க பண்ண வேண்டியது. ஐயோ, இதுவே லேட்டு பாஸ். இன்னும் லேட் பண்ணாதீங்க. அப்படியே சட்டு புட்டுன்னு போனை போடுங்க. அட போடுங்க பாஸ். டேய், நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனா நான் எடுக்க மாட்டேன். எடுக்கல ப்ரோ. திரும்ப போடுங்க. எடுக்கல ப்ரோ. பாஸ், இந்த ஊர் என்ன மெட்ராஸா எங்க இருப்பாங்கன்னு யோசிக்கிறதுக்கு? இருக்கிறது 4 தெரு, 3 சந்து, 2 தோட்டம், ஒரு பம்பு செட்டு. போய் தேடி பாருங்க பாஸ். ஆமால ப்ரோ, இங்க வா. எதுக்கு பாஸ்? இங்க வா, ஏன் சொல்றேன். வா ப்ரோ. பாஸ், வாழ்க்கையில இப்பதான் உருப்படியான ஐடியா கொடுத்திருக்க ப்ரோ. தேங்க்ஸ் பாஸ், தேங்க்ஸ் பாஸ். Thank you so much. சீக்கிரம் அண்ணியை கண்டுபிடிங்க பாஸ். சரி, நான் போய் மீனாட்சி தேடுறேன். ஓகே, thank you so much. All the best, boss. Love you. டேய் அழகேசா, பின்னிட்டியடா. உனக்குள்ளயும் ஏதோ ஒரு திறமை இருக்கு பாரு. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. எங்க போயிட்டா மீனாட்சி? மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி எங்க இருக்க? மீனாட்சி, 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 மீனாட்சி எங்கடி போயிட்ட? மீனாட்சி.